வர்ணஸ்தோமேர்வகுலசுமனோ வாசனாமுத்வஹந்தி ஆம்னாயானாம் பிரகிருதிமபராம் சம்ஹிதாம் திருஷ்டவந்தம் பாதே நித்யம் பிரணிஹிததியம் பாதுகே ரங்கபர்த்துः தொன்னாமானம் முனிமிஹ பஜே துவாமஹம் ஸ்தோது காமஹ. பாதுகா சகஸ்திரம் என்னும் உத்தமமான ஒரு ஸ்தோத்திர கிரந்தத்தை சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் ஒரு இரவின் ஒரு யாமத்திற்குள்ளாக, யாமம் என்பது ஒரு கணக்கு, நாழிகை, வினாடி, நொடி என்று சொல்கிறோம் அல்லவா, அதுபோல ஜாமம் ஒரு இரவின் ஒரு யாமத்திற்குள்ளாக ஸ்ரீ ரங்கநாதனுடைய திவ்யமான பாதுகைகள் விஷயமாக சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகனால் அருளி செய்யப்பட்ட உத்தம ஸ்தோத்திர கிரந்தத்திற்கு பாதுகா சகஸ்ரம் என்பது பெயர். ஆம், அந்த திருவடி நிலைகள் விஷயமாகவே 1000 ஸ்லோகங்கள் எழுதியுள்ளார். அபரிமிதமானதொரு பாண்டித்யத்தின் அந்த மேதாவிலாசத்தின் வெளிப்பாடு. பெருமானுடைய பாதுகை என்றால் சுவாமி நம்மாழ்வார் என்பதை பார்த்தோம் அல்லவா. நம்மாழ்வாரே பாதுகை, பாதுகைத்தான் நம்மாழ்வார். ஆகையால் தான் பெருமானுடைய பாதுகைகளை ஷடாரி என்று நம்மாழ்வாருடைய திருநாமம் விட்டு வழங்குவது வைணவ மரபு. வைணவ ஆலயங்களில் எம்பெருமானுடைய திருக்கோவில்களில் ஷடாரி சாதிப்பது என்பது ஒரு வழக்கம். ஆங்காங்கு பெருமானை சென்று சேவித்தவுடன் கைகளை குவித்துக் கொண்டு நாம் நிற்கும் பொழுது அர்ச்சக சுவாமிகள் பெருமானுடைய பாதுகைகளை நம்முடைய தலையில் எழுந்தருளப் பண்ணி வைப்பார்கள். இதற்குத்தான் ஷடாரி சாதித்தல் என்பது பெயர். சடாரி என்று சொல்லுவது தவறு. சடாரி இல்லையது ஷடாரி. ஷடகோபகா, ஷடஜித், ஷடத்விட், ஷடவைரி என்பதாக அனைத்தும் ஒரே அர்த்தத்தை காண்பிக்கக்கூடிய பல சப்தங்கள். ஆங்கிலத்தில் சினானிம்ஸ் என்கிறோம் அல்லவா, அதாவது பொருள் ஒன்றுதான், அந்த பொருளை குறித்து சொல்லக்கூடிய பல சப்தங்கள், பலவிதமான சப்தங்கள். ஆகையால் சடகோபர், சடகோபர் என்று சொல்லக்கூடாது, ஷடகோபகா. நன்கு ஆராய்ந்து கவனித்து இதனுடைய உச்சாட்டன சாமர்த்தியத்தை நாம் அறிய வேண்டும். சுவாமி இங்கே பாதுகா சகஸ்திரத்தில் சாதிக்கிறார், ஷடகோப இதி சமாக்கியாஸ் தவரங்க துரீன பாதுகே யுக்தா. அம்மா பாதுகாதேவியே, ஷடகோபன் என்பது சுவாமி நம்மாழ்வாருக்கும் பெயர், உனக்கும் பெயர். நம்மாழ்வார் வான் திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆய்ந்த தமிழ்மறைகள் 1000 என்று 1000 பாசுரங்களை நம்மாழ்வார் ரங்கநாதன் விஷயமாக பாடினார். அதுபோன்று பாதுகாதேவியான நீ உன் விஷயமான 1000 ஸ்லோகங்களை என் மூலமாக அருளி செய்ய வைத்தாய் என்று சொல்லுகிறார். அது தவிர நம்மாழ்வார் ஷடகோபர் என்று பெயர் பெற்றதுடைய காரணம் என்ற ஷடம் என்னும் ஒரு வாயு, அந்த வாயு மூர்க்கத்தனமாக நம்முடைய மௌட்யத்தை, மௌட்யம் என்றால் புத்திமாந்தியத்தை, அதாவது நம்முடைய உற்சாகத்தை, சுறுசுறுப்பை குறைத்துவிடும். நல்ல சாத்வீகமான மனோபாவத்தை குறைத்துவிடும். பகவத் பிரேமையை அது குலைத்துவிடும். அப்படி இருந்த அந்த வாயு, அது போன்றதொரு நிலையை நமக்கு உண்டாக்கக்கூடிய வாயுவை நம்மாழ்வார் ஒரு என்பதான அந்த ஹுங்காரத்தினாலே விரட்டினாலே நீ அந்த நம்மாழ்வாரை போன்று விளங்குகிறாய். நம்மாழ்வார் விரட்டினார், நீ எப்படி விளங்க முடியும் என்றால் சுவாமி தேசிகன் சொல்லுகிறார், நானும் ஒரு மூர்க்கன்தான். ஷடம் என்னும் வாயுவினால் சூழப்பட்டதனால் என்னமோ தெரியவில்லை, என்னுடைய மனோபாவமும் சாத்வீகமான மனோநிலையில் இல்லாமல் இருந்தது. எப்பொழுது பாதுகையே நீ என்னுடைய தலையில் ஏறி வந்து அமர்ந்து கொண்டாயோ அது முதற்கொண்டு என்னுடைய அந்த மூர்க்கத்தன்மை ஒழிந்தது. ஆகையால் நம்மாழ்வாரும் ஷடஜித், நீயும் ஷடஜித் என்று வெகு சுவாரஸ்யமாக ரசமாக சுவாமி தேசிகன் குறிப்பிடுகிறார். அந்த நம்மாழ்வார் 16 ஆண்டுகள் வரையிலும் திருப்புலி ஆழ்வார் எனப்படக்கூடிய அந்த புளிய மரத்தின் பொந்திலேயே தான் வசித்து வந்தார். வெளியேறவில்லை, வாய் பேசவில்லை, கண் திறந்து பார்க்கவில்லை. தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அவர் ஒரு நாளும் கவனித்து பார்த்ததே இல்லை. யோகத்தில் ஆழ்ந்து விட்டார். உள்ளுக்குள்ளே அந்தரியாமியான அந்த பரமாத்மா, அத்தியாச்சரியமானதொரு தேஜோ புஞ்சமாக பரமாத்மாவுடைய சேவை உள்ளுக்குள்ளே. ஹிருதய புண்டரீகத்தில் எம்பெருமானை உணர்கிறோம் என்றால் நம்முடைய முக விலாசத்தினாலேயே அது அறியப்படுமே. சில பெரியோர்களை பார்த்த மாத்திரத்தில் நாம் சொல்லுகிறோம், அடடா என்ன ஒரு பிரம்ம தேஜஸ் என்று அவரை கொண்டாடுகிறோம். அந்த முகப்பொலிவு ஏனென்றால் அந்த முகத்தில் வருத்தம் துளியும் இல்லாமல் நன்கு பகவானை அனுபவித்ததானதொரு உணர்ச்சி.
அனுபவ பரிவாகம் என்கிறோம் அல்லவா? அனுபவ பரிவாகம் என்றால் உள்ளுக்குள்ளே ஏற்பட்ட அனுபவத்தின் போக்கு வீடு. அந்த முகத்தை பார்க்கும் பொழுதே தெரிகின்றது, ஓ, இவர் பகவானை தியானித்துக் கொண்டிருக்கிறார், ஹிருதய புண்டரீகத்தில் எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கிறார். உள்ளுக்குள்ளே சேவை சாதிக்கக்கூடிய பரமாத்மா அனுபவம் அவருடைய மேனி எங்கும் தெரிகின்றது. உடம்பில் அப்படியே ரோமாஞ்சம் உண்டாகின்றது, மயிர்கூச்சுதல். கண்களில் ஆனந்த பாஷ்பம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. முகத்தில் ஒரு தேஜஸை பார்க்கிறோம், திருமேனியில் ஒரு மயிர்கூச்சுதலை பார்க்கிறோம், கண்களில் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அந்த ஆனந்த பாஷ்பத்தை பார்க்கிறோம். அது தவிர அந்த திவ்யானுபவத்தை அனுபவிப்பதாக அப்படியே அவர் அசைந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் பக்தி பாவங்கள், பெரியோர்களுடைய நிலைப்பாடு. அதுபோன்று நம்மாழ்வார் 16 வருடங்கள், அந்த 16 வருடங்கள் அப்படியே ஏகாந்தமாய் எழுந்தருள் இருக்கின்றார். அந்த சமயத்தில் ஒரு அற்புத நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. நம்முடைய சம்பிரதாயத்திற்கு மிகச்சிறந்த நிகழ்ச்சியாக இதை கொண்டாட வேண்டும். அன்பர்களே, உங்களில் பலர் இந்த கதைகளை எல்லாம் நன்கு அறிந்திருப்பீர்கள். ஆம், நாங்கள் அறிவதற்கு இது என்ன புதுசாக இருக்கிறது, எல்லாம் தெரிந்த கதைதானே என்று. ஆனால் இதை தெரிந்து கொள்ளும் ஆவலில் எத்தனையோ லட்சோபலட்சம் பேர் காத்திருக்கிறார்களே. அது தவிர தெரிந்தால் கூட பகவத் விஷயம் என்று வந்துவிட்டது என்றால் அதை மறுபடியும் 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 அனுபவித்தலில்தான் ஒரு ஆனந்தம் உண்டாகின்றது. எம்பெருமானுடைய சரித்திரம், அவனுடைய திருநாமங்கள், அவனுடைய திருமேனி வர்ணனங்கள், அவன் அடியார்களான ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், அவர்களுடைய கதைகள், அது நமக்கு அப்பொழுதைக்கப்பொழுது ஆறாவமுதமாய் தித்திக்கிறது. எத்தனை முறை நாம் அனுபவித்தால் கூட ஆறாத அருள் அமுதமாகத்தான் அது விளங்குகிறது, இல்லையா? இந்த ஆழ்வார் திருநகரி திருக்குருகூர் என்னும் திவ்யக்ஷேத்திரம், இந்த திருக்குருகூர் என்னும் திவ்யக்ஷேத்திரத்திற்கு அருகிலேயே மற்றொரு திவ்யக்ஷேத்திரம் அமைந்திருக்கிறது. அதற்கு திருக்கோளூர் என்பது பெயர். திருக்கோளூர் இந்த பிராந்தியம் நவ திருப்பதிகள், 9 திவ்யதேசங்கள் ஒன்றாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு பிராந்தியம், ஒரு இடம். ஆழ்வாருடைய சன்னிதானத்தை சுற்றிலும் இதை சேர்த்து 9 திவ்யதேசங்கள் அமைந்திருக்கின்றன. அங்கே திருக்கோளூர் என்னும் திவ்யதேசம். அப்பெருமானுக்கு என்ன பெயர் தெரியுமா? வைத்த மா நிதி. சம்ஸ்கிருதத்தில் நிக்ஷேப வித்தன். அழகிய தமிழ் வைத்த மா நிதி. சம்ஸ்கிருதத்தில் நிக்ஷேப வித்தன், பெரும் செல்வம், அள்ள அள்ள குறையாத பெரும் செல்வம். அப்பெருமானுடைய திருநாமமே அதுதானாம். குபேரனுக்கே இப்பெருமான் செல்வத்தை அளித்தவர். நாம் எல்லாம் என்ன நினைத்திருக்கிறோம்? குபேரனை வழிபட்டால் நமக்கு செல்வம் உண்டாகும், குபேரனை வழிபட்டால் நமக்கு செல்வச் செழிப்பு உண்டாகும் என்று. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? பொதுவாக உலக வழக்கத்தில் ஒருவர் அதிகமாக செலவு செய்தால் உடனே அவரை பார்த்து நாம் என்ன கேள்வி கேட்போம்? நீ என்ன வங்கியில் வேலையில் இருக்கிறாயா? நோட்டை அச்சடிக்கும் அந்த வங்கியில் நீ வேலையில் இருக்கிறாயா என்று கேட்கிறோமே. வங்கியில் அச்சடிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவருக்கு அதை செலவழிக்கும் உரிமை உண்டோ? அவரால் இஷ்டப்பட்டபடி அதை எடுத்து செலவழித்து விட முடியுமோ? அவர் கையால் அவற்றை அச்சடிக்கலாம், கட்டுக்கட்டாக எண்ணி வைக்கலாம். அதை எடுத்து ஒரு இடத்தில் வைப்பதற்குத்தான் அவருக்கு உரிமை உண்டே தவிர அதை இஷ்டப்பட்டபடி எடுத்து செலவழிப்பதற்கு அவருக்கு உரிமை உண்டோ? இல்லை அல்லவா? அதுபோன்று தான் குபேரன் என்பவன் எம்பெருமானுடைய நியமனத்தின் படியாக செல்வத்தை காப்பவனாக இருக்கிறானே தவிர்த்து அவனால் இஷ்டப்பட்டபடி ஒரு நயா பைசாவை கூட சொந்தமாக செலவழிக்க முடியாது, மற்றவருக்கு அளிக்க முடியாது. இந்த விஷயத்தில் மகாபாரதத்தில் குண்டதர உபாக்கியானம் என்னும் ஒரு சரித்திரத்தை சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் நமக்கு உதாரணமாக்கி காண்பிக்கிறார். குபேரன் செல்வத்திற்கு அதிபதி என்றால் என்ன பொருள்? அந்த செல்வத்தை காப்பவனாகத்தான் இருக்கிறானே தவிர்த்து அவனால் சுதந்திரமாக மற்றவர்களுக்கு செல்வத்தை வாரி வழங்கிவிட முடியாது. எனில் செல்வம் நாம் அடைய வேண்டும் என்றால் யாரை சேவிக்க வேண்டும் தெரியுமா? இதோ இங்கே சேவை சாதிக்கக்கூடிய வைத்த மாநிதி என்னும் எம்பெருமானை, திருக்கோளூர் எம்பெருமானை, நிக்ஷேப வித்தன் என்று அற்புதமான சம்ஸ்கிருதத்தில் கொண்டாடப்படும் பரம்பொருளை உபாசிக்க வேண்டும். அந்த க்ஷேத்திரத்தில் உயர்ந்த அந்தணர் குலத்தில் பிறந்த ஒரு மகாத்மா
ஆழ்வார் அவதாரம் செய்வதற்கு முன்பாகவே பிறந்து விட்டார். ஆழ்வாரை விட வயதில் மூத்தவர், நன்கு வேதாத்தியனத்தை செய்தவர், ஆச்சாரசீலர், பகவத் பக்தி பரிபூர்ணர். அவருக்கு என்ன பெயர்? மதுர கவிகள் என்பது பெயர். ஆம், அவருடைய கவிதை அன்னிக்கும் அமுதூரும் என்னும்படியாக நாம் அதை சொல்ல 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 நமக்கு ஒரு ஆனந்தத்தை உண்டாக்கக்கூடியதாம். பைந்தமிழ் பாசுரங்களில் கவிதை பாடுவதில் வல்லவராய் திகழ்ந்தார் மதுரகவி என்னும் ஒரு ஆச்சார அந்தணர். அவர் இங்கே ஆழ்வார் பிறப்பதற்கு முன்பாகவே பல திவிதேசங்களுக்கு சென்று பெருமான்களை வழிபட வேண்டும் என்று தீர்மானித்தவராக திருக்கோளூர் என்னும் திவிதேசத்தில் சேவை சாதிக்கக்கூடிய பெருமாளுடைய நியமனம் பெற்று முதலில் நாம் இருக்கக்கூடிய திவிதேசத்தில் பெருமாளை சேவித்து அவருடைய அனுகிரகத்தை பெற்றுத்தான் பின்னர் புறப்பட வேண்டும் என்னும் நியதிக்கு உட்பட்டு அப்பெருமானுடைய அனுமதியை தான் பெற்றுக்கொண்டு பல திவிதேசங்கள் எல்லாம் பகவானை சேவித்து பதரிகாசிரமம், ஷாலக்கிராமம், அயோத்தி, வடமதுரை, பிருந்தாவனம், மதுரா முதலான க்ஷேத்திர விசேஷங்களுக்கு யாத்திரை மேற்கொண்டார். அவருக்கு திருநகரியில் நடைபெற்றிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எதுவும் தெரியவே தெரியாது. அந்த நிகழ்ச்சியை குறித்த தெளிவான ஞானம் அவருக்கு எதுவும் கிடையாது. அவர் எங்கேயோ இருக்கிறார். இக்காலத்தை போன்று அக்காலத்தில் வசதி வாய்ப்புகள் உண்டா, என்னென்ன நடிக்கிறது என்பதை நொடிதோறும் அப்படியே அப்டேட் செய்கிறார்களே, அந்த போன்ற வசதிகள் உண்டா? எதுவும் இல்லை. அவர் யாத்திரை மேற்கொண்டிருக்கிறார். ஒரு நாள் சாயங்கால பொழுதில் சந்தியாவந்தனம் செய்யும் வேளையில் திக்குகள் தோறும் அப்படி கைகுவித்து சேவித்து வரும் சமயத்தில் தென்திசையில் ஓர் அற்புதமான ஒளிப்பிழம்பை பார்த்தார். ஒரு ஜோதிஷை பார்த்தார். இது என்ன என்று மதுரகவியாழ்வார் வியப்பெய்தினார். நாமும் மதுரகவியாழ்வாருக்கு நேரிட்ட அந்த ஆச்சரிய சம்பவம் என்ன என்பதை அறிவதற்கு ஆவலுடன் காத்திருக்கலாமே.